என்னடி மோகனவல்லி, உன் தம்பிக்கும் உன் பிள்ளைக்கும் நல்லா 2 வாரத்துக்கு ஆட்டுக்கால் சூப்பு வச்சு உடம்ப தேத்து. மாப்பிள நல்லா அடிச்சு உள்காயம் பண்ணி அனுப்பியிருப்பார் போல. என்ன கஜேந்திரா, அடி பலமா? கிழவி என்ன நக்கலா? நான் இருக்கிற கோவத்துக்கு இப்ப எந்திரிச்சு வந்தேன்னு வையேன், உன் குறவளைய கடிச்சிருவ சொல்லிட்டேன். மரியாதையா இருந்துக்க சொல்லிட்டேன். எங்க வா வா பாக்கலாம். என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ பேசாம இரு. சொல்லிட்டேன். அடச்சி, உனக்கே அசிங்கமா இல்ல? அடி வாங்கிட்டு வந்துட்டு ஆணவமா பேசிட்டு இருக்க. வாங்கினது பத்தலையா? பத்தலைன்னா சொல்லு. இந்த இப்பவே மாப்பிள்ளைக்கு பைரவனை போன் போட சொல்றேன். வந்து வேணும் வேணுங்கிற அளவுக்கு கொடுப்பாரு. அந்த சாமியே எங்க பக்கம். அடிய மோகனா, உன் தொம்பிய வாய பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்க சொல்லு. நீ என்னமோ வாய் கழிய பேசுன. என்ன ஆட்டம் போட்ட? உன் தொம்பி போய் லட்சுமியை தூக்கிட்டு வந்துருவானா, கிழிச்சிருவானா, என்னென்னவோ பேசுன. இப்ப என்னாச்சு பாத்தீல்ல? தொப்பல் தொப்பலா கிழிஞ்சு போய் வந்திருக்கா. கூடவே நீ பெத்தது போய் செம்மையா வாங்கிட்டு வந்திருக்கு. அத்த, நீங்க ரொம்ப பேசுறீங்க. அப்படித்தாண்டி பேசுவே. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? எங்க வா பாக்கலாம். வா, சும்மா வாயாலே பேசிக்கிட்டு உன் தொம்பியையும் உன் பையனையும் கூட்டிட்டு போய் அப்படி ஓரமா விளையாடு. உங்க விளையாட்டெல்லாம் பார்க்க எனக்கு நேரம் இல்ல. அத்த, நீ ரொம்ப ஓவரா போற. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அதத்தானே நானும் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்களே. இந்த பாரு, இப்ப வேணா அவ தப்பிச்சிருக்கலாம். அதுக்காக ரொம்ப எல்லாம் சந்தோஷப்பட்டு ஆட்டம் போடாத. என் தம்பி கஜேந்திரன் கிட்ட அவ கண்டிப்பா மாட்டுவா. அவ புருஷன் கூட சந்தோஷமா வாழ்வான்னு நீ கனவு காணாத. அடி போடி இவனே. நான் பணம் காட்டு நெறி. ஓ சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். உங்களால ஆனத பாத்துக்கங்க. மதுர வீரன் தானே, என்ன சிலுப்பி விட்டவன் தானே. இப்ப சொல்றேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. லட்சுமி உன் தம்பியை தான் கல்யாணம் பண்ணி வாழணுங்கிற விதி அவளுக்கு இல்ல. அப்படி இருந்திருந்தா நீங்க போட்ட திட்டத்தை எல்லாம் தவிடு பொடி ஆக்குற மாதிரி நீங்க நடத்தின நாடகத்துல மாப்பிள்ளைன்னு சொன்னவரே கோயில்ல வந்து நின்னு இருக்க மாட்டாரு. வந்தாரு, லட்சுமி கழுத்துல தாலிய கட்டினாரு, உங்களை அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டாருல. உங்க சொந்த ஊர்லயே இந்த நிலைமை, இதுல அங்க வேற போய் தூக்கிக்கிட்டு வந்துடுவீங்களாக்கோ? அறிவு கட்ட முண்டங்களா.